நம்ம என்னதான் பிளான் பண்ணி இப்படிலாம் வெளியே போகணும், இவங்க கூடலாம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக நடக்காது. எப்போவுமே அன்பிளான்டாக இருக்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அழகாயிரும். அப்படி ஒரு தாறுமாறாக அமைஞ்ச ஒரு ட்ரிப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பெங்களூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட்டு ஒரு ரெசார்ட்டு அங்கே தான் நாங்கள் வந்து புக் பண்ணி போயிருந்தோம். மெயினாக ரெசார்ட்ஸில் என்ன அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது வந்து ரொம்பவே ரேர். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல், ரெயின் டான்ஸ், அப்புறம் மேட்மேன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இங்கே இந்த ரெசார்ட் வந்து ஃபுல் சைட்லலாம் பார்த்தீங்களா கேவ் தீம் பேஸ் பண்ணி தான் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ரேட் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கப்பிள் ரூம் வித் பிலோ 5 இயர் கிட்டுக்கு வந்து 5000 ப்ளஸ் டேக்ஸ் அவ்வளோதான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டீஸோடு இருக்கிறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டோர் கேம்ஸும் வந்து இவங்களோட வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப பெரிய ஏரியா, சைக்கிளிங்லாம் உள்ளே பண்ணலாம். ஸோ ஈவி வெஹிக்கிளில் நம்ம போய்க்கலாம். First time I'm seeing buying her own cake, cutting her own cake for a birthday, and she's carrying her own cake. She's carrying her own cake. I've never seen like this. And it's a surprise from her husband. என் பர்த்டே அப்போ தான் இந்த ரெசார்ட்டுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். பாருங்கள், கேக் வந்து என் கையிலே கொடுத்து எப்படிலாம் என்னை கலாய்ச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் எங்களோட ரூமை வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டி பாருங்கள். செக்யூரிட்டி லாக்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளோட திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரூம் ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடியே இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து வீடை வந்து குட்டிகளாட்டா பண்ணி காடு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. எல்லாம் பாருங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வச்சு இப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படி ரொம்ப பெரிய சைஸில் உள்ளேருந்தே வெளியே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி உலக நடப்புகள்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சைஸில் வந்து வச்சுருக்காங்க. சாப்பாடு தண்ணி நினச்ச நேரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரூம்லேயே கொண்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுற? எல்லா ரூம்ல இருக்க பால் பவுடர் எனக்கு தான்டா. குர்ரா குர்ரா, எல்லா ரூம்ல இருக்குது எனக்கு, எல்லா ரூம்லயும் நீ எடுத்துட்டு போற. பால் பவுடர் பைத்தியமே, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான் பாரு. உள்ள வர்றப்ப என் கையில கேக்கு கொடுத்துட்டு இப்போ நீ நாட் அலவுடுன்னு சொல்லி என்னை இங்கேயே நிக்க வச்சுட்டு உள்ள சர்ப்ரைஸா கேக் வெட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ கேக் கட்டிங் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சா இவ்வளோ பலூன்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணி 2-3 கேக் வாங்கி பாப்பர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. எல்லாருமே நின்று எனக்கு விஷ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது எல்லாத்துக்கும் வந்து என் ஹஸ்பண்டுக்கும், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீதா, அப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கழுத வயசில் இதெல்லாம் தேவைதானா கோபால்? இப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு நான் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன். கீழ்பக்கத்துலேருந்து டேரெக்டாக வந்து ஆடிட்டு இருக்குதுங்களே அப்படின்னு தானே. சரி சரி புகழாதீங்க, வாங்க சைட் சீயிங்க பார்ப்போம். இந்த ஃபால்ஸுக்கு பேர் வந்து மேட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நிஜமாகவே பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இங்கே நம்ம போனோம் அப்படின்னா நல்ல ஒரு வைபோடு ஆடுறதுக்கு தான் தோணுது. பக்கத்தில் டிஜே வேறு போட்டிருக்காங்களா, செம்மையாக இருந்தது. மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பரான வியூ இருந்தது. நேச்சுரலாகவே ஒரு கேவுக்குள்ளே உள்ளே போய் அதுக்குள்ளே ஒரு ஃபால்ஸில் வந்து நம்ம விளையாடுற மாதிரி தான் வந்து இந்த ஃபீல் எல்லாமே இருந்தது. இந்த டீக்கும் இந்த பலகாரத்துக்கும் இவங்க 2000 ரூபா சார்ஜ் பண்ணது தான் என்னால் இன்னும் தாங்கிக்க முடியல. போன கீழே போட்ட பயமா இருக்கு. Ganesh is scared about the phone. Baby, love you so much. இந்த கேக்
ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பரான ஒரு வே வந்து பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக இன்றைக்கி ஈவினிங் வரையும் ஃபுல்லாக இங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து அவுட்டோர் கேம்லாம் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ஸோ ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் நம்ம இப்போது. ஃபுட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக, ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அது ஒன்று தான் வந்து எனக்கு இங்கே ட்ராபேக்காக வந்து தெரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நம்ம சாப்பிட்றதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். என்னென்ன மெனு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டே வாங்க. எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பேசிக் மெனு வச்சுருப்பாங்க. அது வந்து ஓகே, ரீசனபிளாக இருக்கும். சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியும் இருக்காது, ரொம்ப கம்மியும் இருக்காது. ஆனால் இங்கே கொஞ்சம் பாயில்டு எக்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் ஓகே தான். நாங்கள் வந்து அம்மா, பெரியம்மா, தம்பி, பாப்பாங்க, என் ஹஸ்பண்ட்லாம் போயிருந்தோம். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருந்தாங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு தெம்பாக அவுட்டோர் கேம் விளையாடுறதுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க மேலே போய் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெரஸில் இவ்வளோ பெருசாக சூப்பரான ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு எந்த ரெசார்ட்லேயும் கண்டிப்பாக நான் இது மாதிரி வந்து பார்த்ததே இல்லை. ஸோ மஸ்ட்டு ட்ரை ரெசார்ட் இது. நிறைய இன்டோர் கேம்ஸும் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் அது விளையாடிட்டு இன்டோர் கேம்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பார்க்க வந்துட்டோம். ஆஃபீஸ் டைமில் நான் விளையாண்ட ஃபூஸ்பால் அண்ட் டேபிள் டென்னிஸ் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்பவே பிடிச்ச கேம் எனக்கு. நாங்கள் கேம் விளையாடிட்டுருக்க டைமில் தபஸ்வியை வந்து அந்த பக்கம் உட்கார வச்சு அவளை செஸ் விளையாடுறி அப்படின்னு சொல்லிட்டோம். அவள் பாட்டுக்கு உட்காந்து ஏதோ விளையாடிட்டுருக்கா சைலண்ட்டாக, எங்களை எதுவுமே பண்ணாமல். ஃபூஸ்பாலில் நானும் தம்பியும் ஒரு டீமாக இருந்து ஒரு டைம் வின் பண்ணோம். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு டீமில் இருந்து இன்னொரு டைம் வின் பண்ணிட்டோம். வேறு என்ன இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் வேறு ஏதோ ரூம் ஸ்டே இருந்தது. பட் இதை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. நாங்கள் இருந்ததை விட இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லி வேற சொன்னாங்க. அவ்வளோக்கு ஒன்றும் எனக்கு பிடிக்கல. சூப்பர் டேபிள் டென்னிஸும் இங்கே வந்து இருக்குது. அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனனோட ஃபேவரட் கேமு, அந்த கேம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது ஆர்ச்சரி வில்லு. நான் ஒரு ப்ளே பண்ணுறேன். அட பாவி, இந்த கேமுக்கான ரூல்ஸே மாற்றி இப்படி அசிங்கப்படுத்திட்டேடா. இந்த பால் அடிங்க, உருண்டை பால். கொடுத்த காசுக்கு குறையே இல்லாமல் எல்லா இடத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு விட இப்போல்லாம் நம்ம சேனலில் ரொம்பவே ஜாஸ்தியாக ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து அடுத்தடுத்து எனக்கு டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.